ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, சசிகலா ஒரு படிவம் எல்லாருக்குமே வந்து லெட்டர் மூலமாக அனுப்பிச்சிருந்தாங்க தொண்டர்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளராக இருக்கும்போது யார் யார் என்னென்ன பதவியில் இருந்தீங்க, இப்போ என்ன பதவியில் இருக்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு. சசிகலா ஏற்கனவே 2017 பார்த்தீங்கன்னா இடைக்கால பொதுச்செயலாளர் இருந்தாங்களா, அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வரும்போது கூட தள்ளுபடி ஆயிடுச்சு சசிகலாவோட வழக்கு. ஸோ அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டு போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு வந்து ஒரு கேவியட் மனு போட்டிருந்தாங்க. ஏனைய மீறி என்கிட்ட எந்த இதுனாலுமே கேட்கணும், எங்கள் விளக்கம் கேட்காம எந்த ஒரு இதுவுமே உத்தரம் பிறப்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காண்டி தான் இந்த கேவியட் மனு போடுறாங்க. ஸோ யாராச்சும் சசிகலா ஆதரவுலாம் யாராச்சும் போடுவாங்க, இந்த வழக்கை தொடருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. யார் அதிமுக சார்பில் வந்து தொடர்ந்தாலும் எங்கிட்ட கேட்கணுன்ற மாதிரி தான் அந்த கேவியட் மனுவே எடப்பாடி பழனிசாமி போட்டு வச்சுருக்காரு. பட்டு சசிகலா அமைதியாகவே இருக்காங்க. பின்னணியில் டெல்லி தான் வந்து கொஞ்சம் மூவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் என்ன மாதிரி ரிசல்ட் வருது, உள்ள எடப்பாடி பழனிசாமி இப்போ தலைமையில் ஃபேஸ் பண்ணி 3ஆவது இடத்துக்கு வந்து அதிமுக போச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதிமுகவில் மிகப்பெரிய பிளவு வருன்றாங்க மீண்டும். ஸோ இந்தியன் ஃபேம்ஸ் சேனல் லைக் ஷேர்